Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Adonai Praise the Lord. ஒரு தலைகளை தாழ்த்தி அப்பாட்ட கேளுங்க. அப்பா உங்கள்கிட்ட என்ன பேசணும்னு விரும்புகிறாரு. நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் எதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. தேங்க்யூ ஃபாதர். Thank you, Father. We submit ourselves to you. எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரின் பலத்த அசைவாடுதலை இந்த சபை இன்றைய நாளிலே பெற்றுக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை காணாத இதுவரை காணாத ஒரு புதிய மகிமைக்குள் நீர் அழைத்து செல்வதற்காய் நன்றி. நீர் அழைத்து செல்வதற்காய் நன்றி. நீர் அழைத்து செல்வதற்காய் நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. உம்முடைய பிரசன்னம், ஓ உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய முகவரியாய் இருப்பதற்காய் நன்றி. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நன்மையை மாத்திரம் செய்கிறவர், நீர் நன்மையை மாத்திரம் செய்கிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ், காத்திருக்கிறோம்ப்பா, நீங்கள் பேசுங்க, அடியனை பயன்படுத்துங்க, உங்களோட வல்லமையினால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ஃபிலிப், என்னுடைய மனைவி பேர் மேர்சி. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. மூத்தவங்களுக்கு 14 வயசு, அவங்க பேர் ஜொஹானா பெலிஷியா. சின்ன பொண்ணு பேர் ஜோனிட்டா ஹெப்சிபா, அவங்களுக்கு 10 வயசு. 2 பிள்ளைகளையும் நாங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். நான் இருக்கிறது குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழி நந்தம்பாக்கம் அப்படின்ற வில்லேஜில் இருக்கோம். கர்த்தர் எங்கள் மேல் கொடுத்த அழைப்பை உண்மையாக ஏற்று அதை சில வருடங்களாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு என்ஜிஓ ஒன்று ரன் பண்ணுறோம், களஞ்சியம் சேரிட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில். அதில் சாலையோரம் இருக்கிற மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை தேவனுடைய நாம மகிமைக்கென்று வித்தியாசமான கோணங்களிலே செஞ்சு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த ஊழியத்தின் மூலமாக அநேகம் பேரை தொற்றிருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்கள் குடும்பங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால எங்களை இன்று வரை இந்த பூமியில் நிலைநிறுத்தி உங்கள் முன்பாகவும் வந்து நிறுத்தியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மணி இப்போ 12. எத்தனை மணிக்கு உங்களுக்கு முடித்தா ஓகேன்னு ஃபீல் பண்ணுறீங்க? அது சொன்னீங்கன்னா அதுக்கு தேவையானதை மட்டும் பேசலாம். உங்களுக்கு ஏதாவது டைம் லிமிட்ஸ் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது 12:30க்கு முடிக்கணும் ஐயா, நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? ஓகே. ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னார். கற்றுக்கொள்வதற்கு யூடியூப்பை திறந்தீங்கன்னா லட்சக்கணக்கான மெசேஜ் இருக்குது. கற்றுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணால் கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டே இருக்கலாம், காலம் ஃபுல்லாக கற்றுக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு அப்பாட்டா வந்து தான் ஆகணும் இல்லையா? இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், கற்றுக்கொள்ளப் போவதில்லை. பைபிளை உங்களை விடலாம் நான் பயங்கரமாக படித்த ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியாத வசனத்தை எடுத்துருந்தா இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு சொல்ல போகிறதும் கிடையாது. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். நீங்கள் அவருடைய பிரசன்னத்திற்கு விட்டு கொடுப்பது மாத்திரம்தான் நீங்களோட வேலை. அவருடைய பிரசன்னத்திற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்தால் மாத்திரம் போடும். உங்கள் கூடைகள் நிரம்பி வழியும், உங்களை கூடைகள் நிரம்பி வழியும். நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டீர்கள். உங்கள் லைஃப்பில் இதுவரை நீங்கள் காணாத ஒரு காரியத்தை என்று பார்க்க போகிறீங்க. வித்தின் அ ஹவர், 1 மணி நேரத்தில் உங்கள் கூடைகள் நிரம்பி வழிதை நீங்கள் கவனிப்பீங்க. நீங்கள் வந்த வண்ணமாக போக மாட்டீங்க. நீங்கள் நிறைஞ்சு வழிஞ்சு 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 அள்ள முடியாத சந்தோஷத்தோடு நீங்கள் திரும்பி போக போகிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். யாரானமா ஷகரதலுனஹதுருபுலுமு ரஹரதியலமாக்ரபலஹரதிலமோ பிரபலஹரதிலமோ ஈதிலினாக்ரதலஹரதிலனோ த்ரபலமனஹரதிலமோ ஷபரபலஹா. ஆண்டவர் முத ஆதாமை படைத்தார், ஏவாளை படைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். விழுகைக்கு பின்பதாக ஆசீர்வாதம் வந்ததா? ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக விழுகை வந்ததா?
ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக விழுகை வந்தது. ஸோ அப்ப தேவன் ஆசீர்வதித்தாலும் நம்மால் விழ முடியும். எஸ், ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதிச்சாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம எதை இப்போ பிடிச்சுக்கணும்? எதை நாம் நம்ப வேண்டும்? அங்கே விழுவதற்கான காரணம் என்ன? ஆதாம் அங்கே விழுவதற்கான காரணம் என்ன? தேவன் சர்வ லோகத்தையும் படைத்த சர்வாத லோகாதிபதி பிதாவாகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து அவர்களை மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவர்கள் மேல் ஊதி அவர்கள் ஜீவாத்மாக உருவாக்கி ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டு ஆதாமுக்காக ஒரு ஏவாளை படைத்து அவளையும் பக்கத்தில் நிறுத்தி இருவரையும் நிறுத்தி ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வீர்கள் சொன்னார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஒரு ஆதாம் ஒரு ஏவாளுக்கு 4 நதி, எந்த பக்கம் பார்த்தாலும் மரம், ஏக்கர் கணக்கில் தோட்டம், பொண்ணு விளையிற பூமி. என்ன இல்லைங்க? என்ன இல்லைங்க? எல்லாவற்றையும் ஆளக்கடவுள் என்ன? திமிங்கலத்தை பார்த்து உட்கார் அப்படின்னா உட்காரும், ரவுண்ட் அடி அப்படின்னா ரவுண்ட் அடிக்கும். சிங்கத்தை பார்த்து அமைதியார் புள்ள மேயினா புள்ள மேயும். அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த ஆசீர்வாதத்தை தேவன் பேசியிருந்தார். என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த பூமியில். அப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தலைவர் கோட்டை விட்டார். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட பின்பு பிசாசுடைய சத்தத்திற்கு கேட்டு என்ன பண்ணிட்டாரு? பழத்தை சாப்பிட்டார். ஸோ தேவன் நம்மை ஆசீர்வதித்தது உண்மையா? அன்னைக்கு எப்படி ஆதாமை ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தில் ஒரே ஒரு இன்ச்சு கூட திரும்பி எடுக்கல. அவர் கொடுத்ததை திருப்பி வாங்குற அளவுக்கு நம்ம அப்பா அவ்வளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி மட்டமானவர் இல்லை. ஒரு ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை வந்து ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஒரு பேருக்கு நான் ஒரு பெரிய மனுஷன் ஊரில், இந்தம்மா அப்படின்னு ஒரு கிஃப்டை கொடுக்குறேன். இந்த கிஃப்டை இந்த பாப்பா வாங்கிக்கிச்சு. என்ன ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், ஒரு நன்றி கூட சொல்லலை, அந்த கிஃப்டை தப்பாக வேற பயன்படுத்துது அப்படின்ட்டு அடுத்த முறை வரும்போது அந்த ஊரில் அந்த பாப்பாவை கூப்பிட்டு அந்த குடும்பம் நான் கொடுத்த கிஃப்டை திருப்பி கொடுன்னு வாங்குவோமா? யாராவது ஒருத்தர் வாங்குவாங்களா? பொல்லாத மனுஷனே அதை வாங்க மாட்டான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு நீதி இருக்கு. கொடுத்தது தான். பரமபிதா அவர் வாயை விட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தை பார்க்குறீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் அவங்ககிட்ட மோத முடியுதா யாராவது? ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் அவன் நம்புறான். அந்த ஆசீர்வாதத்தை நம்பி அதற்காக உழைக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? அதையே ஆசீர்வதித்து அவங்க இந்த உலகத்தையே கலக்கிற அளவுக்கு எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் எடுங்களேன். நீங்கள் என்ன கண்டுபிடிப்பு எதை எடுத்தாலும் கூகுளில் தட்டினா யார் பேர் வருது? யூதருடைய பேர் தான் வருது, இஸ்ரேலுடைய பேர் தான் வருது. ஏன்னா தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்குது. அவர் ஒன்ஸ் சொல்லிட்டா சொன்னதே அவர் திருப்பி எடுப்பதில்லை. இப்படி திருப்பி எடுக்காத ஆசீர்வாதத்தையே மனுஷனால நிராகரிக்க முடியும்னா பாருங்களேன். என்ன அப்பாவுக்கு வந்த சோதனை இல்லை, இந்த கடவுளுக்கே சோதனை அப்படின்னா அது நம்ம தான். இந்த உலகத்தை படைச்ச கடவுளுக்கே சோதனையாக இருக்கீங்களான்னா அது நம்ம மனுஷ கூட்டம் தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த ஒரு தேவனை அசால்ட்டாக நம்பாமல் ஒரு பழத்தை சாப்பிடுகிற அளவுக்கு, அதை சாப்பிட்றதுனால நன்மை தீமைய கனியை சாப்பிட்டதுனால வந்த விளைவுகளின் தாக்கம் மனித வரலாற்றிலே எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. பூமியில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நம்ப முடியாமல் பண்ணிடுச்சு, அப்பாவை நம்ப முடியாமல் பண்ணிடுச்சு. நமக்கு நன்மை செய்கிறவர் தான் என்பதை அறிய முடியாத அளவிற்கு அது இழுத்து சென்று விட்டது. சரி, அதுக்கு பின்பான என்னென்ன கதைகள் நடந்துச்சு? அப்புறம் நோவா வந்தார். நோவாவுக்கு அப்புறம் நோவாவும் ஒரு குடும்பம் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நீ
உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார், தேசங்களுக்கு தகப்பாக்குவேன்னு சொன்னார், ஆபிரகாமோடு பேசினார், மோசேயோடு பேசினார், அடிமைத்தனத்திலேருந்து 400 வருஷம் அடிமையில் இருந்த இஸ்ரவேலர்களை எடுத்தார். படிப்படியாய் தேவன் ஒருவரோடும் உடைந்து போன மனுஷனுக்கு நான் தாண்டா உங்கள் அப்பான்றதை சொல்கிறதுக்காக ஒருத்தர் மூலமாய் ஆண்டவர் கிரியை செஞ்சுக்கிட்டே வராரு. ஒருத்தர் மூலமாய் கிரியை செஞ்சுக்கிட்டே வராது. அன்னைக்கு போரில் ஜெயிச்சா மட்டும்தான் ஆமாம் எனக்கு கடவுள் இருக்காருன்னு நம்புகிற நிலைமையில் இருந்தானுங்க. அப்போ யோசுவாவுக்காக என்ன பண்ணார்? சூரியனே நிறுத்தினார். எதுக்கு? 4 பேரை நான் கொன்னாதான் எனக்கு என் கூட கடவுள் இருக்காருன்னு எனக்கே நம்பிக்கை வரும். எனக்கு ஒரு கடவுள் இருக்காருன்றது நம்பிக்கை எனக்கு வர்றதுக்காக அவர் மனுஷ லெவலுக்கு எடுத்து குட்டிக்கரணம் போட்டு எல்லாம் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம தகப்பன் நமக்காக இருந்தார். இதனால தேவனுக்கு ஏதாவது நன்மை உண்டாச்சா? யோசுவா போய் எல்லாரையும் கொன்னதுனால தேவனுக்கு ஏதாவது நன்மை உண்டாச்சா? என்ன பைபிள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை விட ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. என்னையே நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா இல்லை கரெக்டாக தான் பேசுகிறேன்னா? நம்ம பேசிக்கிட்டே நீங்கள் நானும் பேசினா தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ யோசுவா எதுக்காக சூரியனை நிறுத்தினார் 2 மணி நேரம்? ஏன் நிறுத்தினார்? எதுக்கு நிறுத்தினார் யோசுவா? யுத்தம் பண்ணுறதுக்கு. யுத்தம்னா என்னது? பக்கத்து நாட்டுக்காரனை கொல்றதுக்கு, சுற்றி இருந்த எல்லாரையும் வெட்டி கொல்றதுக்காக நிறுத்தினார். ஏன் தேவன் அதை செஞ்சார்? ஏன் சூரியனை நிறுத்தினார்? அவர் மனுஷர்கள் கிட்ட நெருங்குவதற்கு ஆதாம் முதல் பழத்தை பார்த்த உடனே ஒரு பயம் உண்டாயிற்று அவனுக்கு. நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு ஒளிஞ்சப்போ அப்பா சொன்னார், டே நீ நிர்வாணின்னு உனக்கு யாரா சொன்னதுன்னு கேட்டார். ஏண்டா படைச்ச என்கிட்டே சொல்கிறியா? உன்னை உண்டாக்கும் போதே அம்பனமாக தான் உண்டாக்கினேன். இப்போ நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா நீ ஒரு நிர்வாணின்னு சொல்லி? முதல்ல நீ வெளியில் வா, பயப்படாத. இல்லை நான் நிர்வாணமாக இருக்கேன், உங்கள்கிட்ட வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அப்போ அவனுடைய பயத்தை போக்குவதற்காக நீ அப்பாட்ட வர்றத ஏதோ ஒன்று தடுக்குது இல்லை? உனக்குள்ள ஒரு பயம் வந்து தானே என்கிட்ட வராமல் தடுக்குது. அதை தடுப்பதற்காக ஒரு ஆட்டை அடித்து அவனுக்கு ஆடையை உடுத்து வைத்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு டெய்லரிங் பண்ணார். ஆமாம், இங்கே எத்தனை பேர் டெய்லராக இருக்கீங்க? உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன் இயேசு நாமத்தில். நீங்கள் தொழிலதிபராய் மாறுவீர்கள். நீங்கள் தொழிலதிபராக மாறுவீங்க. ஆமாம், நீங்கள் சீரியஸாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். பரமபிதா பண்ண முதல் வேலை ஆடையை அணிவித்தார். ஆதாமுக்கு ஆடையை அணிவிச்சு, இப்போ நீ நிர்வாணம் இல்லை நம்புறல்ல, இப்போ வா அப்படின்னு சேர்த்தார். சேர்த்து என்னடா இப்படி பண்ணிட்ட? நான் தான் சொன்னேனே இந்த பழத்தை தின்னா என்னைக்கு அந்த பழத்தை திங்கிறியோ அன்றைக்கே செத்து போயிடுவேன்னு சொன்னேனேப்பா. இப்போ நீ தின்னதுனால பாரு, இந்த பூமி ஒன்று நிமித்தம் சமைக்கப்பட்டிருக்கோம். நீ வேர்வை சிந்தி சாப்பிடணும். நீ இந்த நிலத்தை உழுது அதில் வர்றதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். உன்னால் இந்த பூமியே சபிக்கப்பட்டிருக்கும். உன்னால் நீ மட்டும் கிடையாது, இந்த பூமியே சபிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சாபம் விட்டாரு? ஆண்டவர் சாபம் விட்டாரா? முன்னாடியே சொல்லிட்டாரு, டே இதை சாப்பிட்டனா செத்து போயிடுவாடான்னு சொல்லிட்டாரு. எந்த சாவு அது? ஐயோ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு கட்டாயிரும்டா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற விஷயம் உனக்கு வந்துடும், அதனால நீ அந்த பழத்தை சாப்பிடாது. எல்லாத்தையும் அனுபவி, உலகம் முழுசும் உனக்கு தான், எல்லாத்தையும் அனுபவி. அந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாம ஜாக்கிரதையா இருந்தார். இவன் அந்த ஒன்றை மட்டும்தான் சாப்பிடுன்னு போய் கடைசியில் கோட்டை விட்டதுனால அப்பாவை குறித்ததான, தகப்பனை குறித்ததான அந்த உறவு ஆவியில் துண்டிக்கப்பட்டுருச்சு. ஆதாமுக்கு ஆவியில் துண்டிக்கப்பட்டதுனால அவனால் பழையபடி உறவாட முடியவில்லை. தேவனுக்கு பயம் வரலங்க. ஆதாம் பழத்தை தின்னதுனால ஆண்டவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? அவருக்கு பயம் வந்துச்சா? ஐயோ தின்னுட்டானேன்னு கையை உதறினாரா? இல்லை கோடாலி எடுத்துக்கிட்டு எங்கடா இருக்குன்னு வெட்ட வந்தாரா? ஆதாமே ஆதாமே நீ எங்கப்பா இருக்குன்னு தான் கேட்டு வர்றாரு. அவனுக்கு எப்படி கேட்குது? ஆதாமே எங்க இருக்க நீ அப்படின்னு கேட்குது. இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இதோ இவர் என்னுடைய
நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு ஆவியானவர் பேசும் பொழுது நிறைய பேருக்கு இடி இடிச்ச மாதிரி கேட்டுச்சு. இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? ஆவியானவர் பேசும்போது சில நேரம் இடி இடிச்ச மாதிரி கேட்கும். கேட்டுச்சுன்னா காதை நம்ம அவர் பக்கமாக திருப்பணும்னு அர்த்தம். என்ன ஆவியானவர் பேசுன மாதிரியே இல்லையே, ஏதோ இடி இடிச்ச மாதிரி இருந்துச்சு, அவர் பேசுனது ஒன்றுமே புரியலையே அப்படின்னா காதை அவர் பக்கமாக திருப்பணும்னு அர்த்தம். நம்ம மனசை அவர் பக்கமாக திருப்பணும்னு அர்த்தம். ஸோ தேவன் பேசும்போது ஆதாமுக்கு எப்படி கேட்டுச்சு? ஓ, என்னைய பனிஷ் பண்ண வராரு அப்பா அப்படின்னு பயத்தில் போனப்போ அவன் பயத்தை நீக்குவதற்காக ஆடையை உடுத்துவித்தார். அப்படியே மனுஷனோட ஒர்க் பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக. இந்த பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் அப்பாவை பற்றி ஒரு சின்ன தவறான புரிதல் இருக்குது. எப்படின்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், ஆண்டவர் அவனை அவர் கட்டத்துலேருந்து வெளில தள்ளிடுவார், நீ வேலைக்கு ஆக மாட்டேன், நீ பரிசுத்தமாக இல்லைன்னு தள்ளி விட்ருவார் அப்படின்னு நம்புகிறோம். சரி, யோசிச்சு பாருங்களேன், அவர் ஆசையாக உலகத்தை 6 நாள் படைச்சிட்டு 7 நாள் ஓய்ந்திருந்தார். அந்த அந்த இவ்வளோ பெரிய படைப்புகளுக்கும் ஆதாமை படைக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாரு. ஆதாமே அப்படிதான் உண்டு. இந்த ஆதாம் தவறி போனா பயந்துக்கிட்டு தேவன் ஒதுங்கி போகல, இதே ஆதாமை எடுத்து திரும்ப வேலை பார்த்தாரு. பழத்தை நல்லதுன்னு தேவன் படைத்த எல்லாவற்றையும் நல்லதுன்னு கண்டார், இன்க்ளூடிங் ஆதாம். சரியா? ஆதாம் எடுத்து என்னடா நான் ஒன்று நினச்சா நீ ஒன்று பண்ணிவிட்டேன் அப்படி ஆதாம் எடுத்து அப்படி கசக்கி ஃபூன் போட்டுட்டு இன்னொரு மண் எடுத்து அப்படியே பொம்மை செஞ்சு ஃபூன் தான் இன்னொரு ஆதாம் வந்துட போகிறாரு. ஆதாமுக்கு பதிலாக பாதாம் வந்துட போகிறாரு. அப்புறம் பாதாம் வச்சு வேலை பார்த்துருக்கலாமே, செய்யலைங்க. அப்படி செஞ்சாரா? நோ. எப்படிப்பட்ட உடசலில் நீங்கள் போனாலும் உங்களை வச்சே தான் திருப்பி வேலை செய்வாரே தவிர உங்களை கைவிட மாட்டார். அந்த ஆதாம கைவிடலைன்னா உங்களை ஏங்க கைவிட போறாரு? இன்னைக்கு நமக்குள்ள பாவம் இருக்குதுன்னா நம்ம யாரை பழி சொல்றோம்? எல்லாம் அந்த ஏவாளால வந்தது, எல்லாம் அந்த ஆதாமால வந்ததுன்னு சொல்றோம்ல. ஏங்க அவனையே கைவிடலைங்க, உங்களை ஏங்க கைவிட போறாரு? அந்த ஏவாளையே கைவிடலை, உங்களை ஏன் கைவிட போறாரு? அவருக்கே அவங்க மேலே அப்பாவுக்கு கோபம் கிடையாது. அவங்கள நேசிச்சாரு, ட்ரை பண்ணாரு. என் அன்பை புரிஞ்சுக்கப்பா, என் அன்பை புரிஞ்சுக்கோ. நீ இப்போ பயத்தில் வந்துட்ட, இப்போ பயத்தில் இருக்க. ஓ, பயந்து 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 வாழ்க்கை ஃபுல்லாக இந்த பயத்திலேயே இருந்தனா நீ இப்படியே இருந்து ஜீவக்கனியை சாப்பிட்டு நித்தியமாக நீ பயந்து சாவுறதுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் 1,00,000 வருஷம் 2,00,000 வருஷம் மில்லியன் வருஷம் ஆதாம் பிறந்த நிலை இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கான். ஆனால் பயத்திலே இருந்தான்னா எப்படி இருக்கும்? சாகவே மாட்டான், ஆனால் பயந்துக்கிட்டே இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நித்திய நரகம்ன்றாங்கல்ல, இதுதான் பயம்தான் நித்திய நரகம். இந்த நித்திய நரகம் உனக்கு வேணாண்டா என் செல்லக்குட்டி, நீ தோட்டத்தை விட்டு வெளியில் போப்பான்னு அந்த தோட்டத்தை பாதுகாப்பாக வைக்கிறேன்னு சொல்லி சுடரொளிய பட்டயத்தை வச்சு அடைச்சி வச்சார். இப்போ நான் சொன்ன சத்தியத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? பைபிள் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் நான் சொன்ன சத்தியத்தில் உங்களுக்கு ஏதாவது மாறுபாடான கருத்துகள் இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இல்லை, மாறுபாடான கருத்து இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா கூட கிடையாதா? அப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா? இதுதான் சத்தியம். ஸோ நாம் எப்படி ஏன் நமக்கு சத்தியம் மாறுபட்டதாய் தெரிந்தது என்றால், நாம் மாறுபட்ட கண்ணாடியை போட்டிருந்தோம். அப்பாவை கடவுள்னோம். நான் சொல்கிறேன் கடவுள் தான்ப்பா எங்கள் அப்பான்றேன். இப்போ ஊருக்கெல்லாம் அவர் கலெக்டரு. ஆமாங்க, அவர் கலெக்டர் தான், ஊருக்கெல்லாம் கலெக்டர். ஆனால் எனக்கு அப்பாங்க. ஏங்க, சிங்கம் குட்டி போட்டுச்சுன்னா சிங்கக்குட்டி, மீன் குட்டி போட்டுச்சுன்னா மீன் குட்டி, ஆடு குட்டி போட்டுச்சுன்னா என்னதுக்கா? ஆட்டுக்குட்டி. கடவுள் குட்டி போட்டிருக்காருங்க என்ன. ஏங்க, என்ன படைக்கும் போது இந்த பாருங்க, அந்த மாமரத்தை படைக்கும் போது தரையை பார்த்து பேசினாரு, இங்கே மரமும் செடிகளும் உண்டாயிருக்கட்டும். ஆகாயத்தை பார்த்தார், சூரியனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், கடலை பார்த்தார், கடலை பார்த்து பேசினார், மீன்கள் உண்டாயிற்று.
அதோடைய சோர்ஸோட பார்த்து பார்த்து பேசும்போது அது உண்டாயிடுச்சு. மனுஷனை படைக்கும் போது எடுத்து படிங்க 1:13 படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு யார்கிட்ட பேசினாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே அவர்கள் பேசிக்கொண்ட வார்த்தை, நம்மள மாதிரியே உண்டாக்குவோம், நம்முடைய உறவுக்குள்ளிருந்து ஒரு புள்ளைய பெத்தெடுப்போம். அந்த புள்ளதான் ஆதாம். கடவுள் குட்டி போட்டவருங்க, அந்த புட்டி தாங்க ஆதாம். அந்த வித்திலிருந்து வந்தவ தாங்க நம்ம. இப்பொழுது விழுந்து போன ஆதாமின் வித்துக்களாய் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் ஜெனிக்கப்பட்டவர்களாய் புது சிருஷ்டியாய் இந்த பூமியில் இருக்கும். ஸோ விழுந்து போன ஆதாம தேவன் எடுத்து வேலை பார்த்தாரு. ஒரு ஜென்ரேஷன் போகுது, அடுத்த ஜென்ரேஷன் வருது. நோவா கிட்ட வர்றாரு. நோவாட்ட சொல்றாரு, எப்பா பூமியே பாவத்தில் செத்து போகுதுடா, எனக்கு கஷ்டமா இருக்குதுடா இப்படி பண்றது நீங்கெல்லாம், அதனால நான் உன்னே வச்சு நான் கேமை திரும்ப ஸ்டார்ட் பண்றேன். நான் மனுஷனை அழிக்க விரும்பல. மனுஷனை ஏங்க, ஒரு மரத்தை எடுத்துட்டீங்க, ஆனால் அதே மரம் உங்களுக்கு திரும்ப வேணும். என்ன பண்ணுவீங்க? அந்த மரத்துல இருந்து சூப்பரான ஒரு பழத்தை எடுத்து கொட்டையா வச்சிருவீங்க. பழத்தை விதைக்குன்னு வச்சிட்டிங்கன்னா, விதையை விதைச்சிங்கன்னா திரும்ப மரம் வந்துடும். ஒரு விதைய உள்ள போட்டிங்கன்னா 1000 பழத்தை அள்ளிடலாம். ஏன்? விதைய வச்சிருந்தீங்க. மா விதையை நம்ம ஒதுக்கி வச்சோம்னா அந்த மா விதையை திருப்பி மண்ணில் போடும்போது என்ன ஆகுது? அது மரமாயாகி 1000 பழங்களை கொடுக்கறதற்கு. அதனால நோவாவை எடுத்தாரு. மனுஷனை நான் அழிக்கிறது ஓகே, நான் ஒன்றை வச்சு திரும்ப கேம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நோவாவை நம்புறாரு. நோவா 6ஆம் அதிகாரத்தில் அவன் கிருபை அவன் மேலே இருந்துச்சான். அவன் நீதிமானாக இருந்தானா? நீதிமான்னு நம்பி நோவா கிட்ட என்ன பண்ணுறாரு? பெரிய பொறுப்பு, இந்த பூமியை பாதுகாப்பதற்கான பொறுப்பை நோவா கிட்ட கொடுக்குறாரு. நோவா என்ன பண்ணுறாரு? பிழைய 120 வருஷம் கட்டி அவர் ஊழியத்தெல்லாம் செஞ்சு கிஞ்சு எல்லாம் பண்ணி மழைலாம் வந்து முடிஞ்ச உடனே நோவா குடும்பம் வெளில வந்தோடனே நோவா என்ன பண்ணார்? ஃபுல்லாக தண்ணியை போட்டு பப்பரப்பான்னு படுத்துட்டார். ஆண்டவர் தாங்க நம்பி கொடுத்தாரு. ஆண்டவர் நம்பி கொடுத்தாலும் மனுஷனால சொதப்ப முடியும்னு சொல்ல வரேன் திரும்பவும். ஆண்டவர் நம்பி கொடுத்தாலும் மனுஷனால சொதப்ப முடியும். ஆனால் உங்களுக்கெல்லாம் புரியுதா நான் பேசுறது? ஆதாம் சொதப்பின மாதிரியே நோவா என்ன பண்ணுறாரு? அதே மாதிரி சொதப்புறார். சொதப்பின உடனே சரி, அவர் சீசன் போச்சு. சொதப்பின உடனே நோவாவோட சந்ததியோடு சேர்த்து மொத்தமாக அழிக்கிறேன் அழிச்சாரா? நோ. சரிப்பா, அதை முடியட்டும், அடுத்து வாங்க, அப்படியே வாங்கன்ட்டு கல்தேயர் பட்டணத்தில் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிங்க, அம்பானிங்க, அதானிங்க, நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வாழ்ந்துட்டு இருந்தா ஆபிரகாமுடைய அப்பா தேராகு என்ன பண்ணுறாரு? பெரிய வியாபாரி, அந்த நாட்டில் அவனுங்க கிங்கு மாதிரி அப்படி சம்பாரிச்சிருந்தவன், பணக்கார தேசத்துல இருந்து. அந்த காலத்தில் மிஷினரிக்கு அங்கேருந்து வந்தீங்க, தொப்பியில் கூழ் சாப்பிட்டாங்களே, அந்த மாதிரி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். அழைக்கிறாரு, ஆபிரகாமே தகப்பன் தேசத்தை விட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். எதுக்குங்க அப்பா வீட்டை வச்சு அவனை அழைச்சாரு? அப்பா கிட்ட இருந்து ஏன் பிரிச்சாரு? தேரா கிட்ட இருந்து ஏன் ஆபிரகாமை பிரிச்சாரு? ஆபிரகாம் மூலமாய் ஒரு புதிய விஷயத்தை மனுஷனுக்கு சொல்ல ஆசைப்பட்டார் தேவன். என்ன சொல்ல ஆசைப்பட்டாரு? நீங்க வந்தீங்கன்னா மனுஷன் எப்படி வாழணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன்டா. நீ வாழ்றதுக்காக நான் உண்டாக்கியிருக்கேன். நீ என்னடா செத்து போய்கிட்டே இருக்கீங்க? நீ சாவறது எனக்கு விருப்பம் இல்லை. உன்னை படைக்கும் போதே நீ சாகிறதுக்காக படைக்கல நான். சரி, சிலதெல்லாம் ஆண்டவரால் செய்யவே முடியாதுங்க, நம்புங்க. சிலதெல்லாம் ஆண்டவரால் செய்யவே முடியாது. அதில் என்னென்ன தெரியுமா? 1 கொல்றது, பொய் சொல்றதெல்லாம் ஆண்டவரால் முடியாது. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் விடுறது, சொல்லிட்டு அதை செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் கஷ்டம் அவருக்கு. அதெல்லாம் செய்ய மாட்டார் அவர், செய்ய முடியாது அவரால். ஆமாம், மனுஷனை வெறுப்பது, மரணத்தை கொடுப்பது, அதெல்லாம் அவர் பேக்கெட்லேயே இல்லைங்க. அவர் எங்கே போய் வாங்கிட்டு வருவார்? அவர்கிட்ட இல்லாத விஷயம்.
ஆனால் அதை தான் கடவுளே செய்கிறாரு அப்படின்ற அளவுக்கு ஆஹாஹா இந்த ஆதாமுடைய ஆவி அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் பாருங்கள், ஆதாம் தப்பு பண்ண உடனே அவன் ஜென்ரேஷன் வந்து அவன் ஒருத்தன் கொல்றான், காயின் வந்து ஆபேலை கொல்றான். அதுக்கப்புறம் என்ன அந்த பலி செலுத்துல தான் பிரச்சனையே வந்துச்சு அவனுங்களுக்கு. ஓ என் பலியை ஏற்றுக்கலையோ, இப்போ தேவன்கிட்ட நெருங்க ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் எப்படி ட்ரை பண்ணுறான்? ஏய் நான் பெருசா நீ பெருசா, ஏய் நான் தான் ஆண்டவருக்கு முக்கியமானவன், ஏய் நீ கிடையாது முக்கியமானவன், நான் தான் முக்கியமானவன், ஏய் நான் தான் 4 வேளை ஜோம் பண்ணுறேன், நீ எங்கடா ஜோம் பண்ணுறதே கிடையாது, ஏய் நான் தான் அந்த கலர் சட்டை போட்டிருக்கேன், நீ இந்த கலர் சட்டை போட்டிருக்கேன், ஏய் நீ பனியன் போட்டிருக்கேன், நான் ஜீன்ஸ் போட்டிருக்கேன். இப்படி நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் தேவனுக்கு பிரியமான ஒருத்தன் போட்டி போட்டு ஆண்டவனுக்கு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தன் கொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருத்தன் இன்னைக்கும் நம்ம ஜென்ரேஷன் நடக்குங்க. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்பாரு, தன் சகோதரனை சொல்லுங்க அந்த வசனத்தை. என்ன ஆயிடுச்சு? அது கொலை செய்தவன் ஆயிற்று. தன் சகோதரனை அவன் குற்றவாளின்னு நீ முடிவு எடுத்துட்டா, நீ கொலையே பண்ணிட்ட. எத்தனை கொலை பண்ணிருக்கோம் நம்ம? ஏங்க இவ்வளோ கொலை பண்ணதுக்கப்புறம் நம்மளை நம்புறாருங்க அவர். அதான் சொல்கிறேன், ஆதாம நம்பினது பெரிய விஷயம் கிடையாது, நம்மளை நம்புறாரு, அதான் பெரிய விஷயம். அதுக்கு தான் நம்ம ஆண்டவரை துதிக்கணும், கொண்டாடணும். ஆதாம நம்பினதுலாம் 2வது கதைங்க. நம்ம கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறமும் தேவன் நம்மளே நம்புறாரு பாருங்களேன். நம்மளே நம்பி திரும்ப திரும்ப கொடுக்குறாரு பாருங்க. என் புள்ள நீ செய்வடா, என் மகன் நீ செய்வமா, நீ செய்வா, இந்த ஊழியத்தை செய். உன்னை நம்பி ஒரு குடும்பம், உன்னை நம்பி ஒரு புள்ள, உன்னை நம்பி ஒரு தொழில், உன்னை நம்பி ஒரு வேலை, உன்னை நம்பி பணம், உன்னை நம்பி செல்வாக்கு, எல்லாத்தையும் சில ஜனங்களை உன்னை நம்பி கொடுக்குறாரு தெரியுமா? எதுக்காக கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க? என் புள்ள செஞ்சிடும், என் புள்ள செஞ்சிடும், என் புள்ள நான் நினச்ச மாதிரி செய்யும், அது வாழ்ந்து காட்டும், அது ஜெயிச்சு காட்டும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை நம்பிக்கிட்டே இருக்காருங்க. மனுஷனை திரும்ப திரும்ப நம்புறாருங்க, திரும்ப திரும்ப நம்புறாருங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க. ஆமாங்க, அவர் ரொம்ப நல்லவர். எத்தனை முறை விழுந்திருப்போம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாள் வரைக்கும். எத்தனை முறை நாம் விழுந்திருப்போம் கீழே. எத்தனை முறை விழுந்தாலும் அவர் உங்களை நம்புறதை விட போகிறதே கிடையாது. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் எடுக்க போகிறதே கிடையாது. எடுக்க போகிறதே கிடையாது. அவர் திரும்ப திரும்ப நம்புவார் உங்களை. கடைசியாக என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்னை போய் நம்புறாரேன்ட்டு அவருடைய அன்பின் அக்கினினாலே நீங்கள் சுட்டரிக்கப்பட்டு, உங்ககிட்ட இருக்கிற எல்லா தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு அப்படியே பரிசுத்தமாக அவர் முன்னாடி வந்து நிற்பதுக்கு தேவன் உண்மையில் ஒரா இருக்கார். அதெல்லாம் செய்கிறதுக்கு அவரே உண்மையில் ஒரா இருக்காருங்க. அவரே உண்மையில் வர. சரி, நோவா பப்பரப்பான்னு தண்ணியை போட்டு படுத்துட்டாரா? சொதப்பிட்டாரா? ஆபிரகாம் எடுத்தாரா ஆண்டவர்? சரி, ஆபிரகாம்கிட்ட வேலை செய்யலான்னு சொல்லிட்டு ஆபிரகாமோடு வேலை செய்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்டா, உனக்கு தேசங்களை கொடுக்குறேன்டா, நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், நீ அப்படியே நடந்து போய்கிட்டே இரு, எங்கே போனாலும் அந்த நாடெல்லாம் உனக்கு தாண்டா, அள்ளி கொட்டுறேன்டா, உனக்கு என்ன வேணுமோ கேள்வி தரேன்ற மாதிரி. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கணும் நான் ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்கிறாரு? இது வரைக்கும் பண்ண வேணாம், நீ கொள்றது நீ நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பழி வாங்குதல் என்னுடைய, அதெல்லாம் என்கிட்ட விட்டுரு, நீ சந்தோஷமாயிரு, நான் சொல்கிறத மட்டும் செய், நல்லா பெருகு பழுகு சம்பாரி, மக்களுக்கு ஆசீர்வாதமாக, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படின்னா என்ன? நான் உன்னை ப்ளஸ் பண்ணுறேன், நீ என்ன பண்ணணும்? நீ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆசீர்வாதம் 2 வகை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு. ஸோ பெரிய அழைப்பு, ஆபிரகாம் கொடுத்த அழைப்பு. சரி, பெரிய அழைப்புப்பா, இந்த பூமியில் உள்ள வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுற அளவுக்கு பெரிய அழைப்பை பெற்ற ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை வந்தார். அவர் என்ன பண்ணாரு? என்னங்க பண்ணாரு? ஆபிரகாம் என்னங்க பண்ணாரு? அவர் செல்வ சீமானம் ஆயிட்டாருங்க. பூமி தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு செல்வம் வந்துருச்சு அவருக்கு. பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு செல்வம் வந்துருச்சு ஆபிரகாமுக்கு. அவர் என்ன பண்ணாரு? வாக்குத்தத்தம் பெற்றாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னாரு. ஓகே டாடி, ஓகே டாடி.
அப்பாவே வந்து நமக்கு பிள்ளைய தரேன்னு சொல்லிட்டாரு. வெயிட் பண்ணார். என்னடா வாக்கு தத்தம் வந்துருச்சு, தீர்க்க தரிசன வார்த்தை வந்துருச்சு, ஆனால் வார்த்தை நிறைவேறலையே. மனைவி கிட்ட போகிறாரு, என்னம்மா ஆண்டவர் பிள்ளைய தரேன்னாரு, ஒன்றும் காணுமே. நானாவது கொஞ்சம் தெம்பா இருக்கேன், கொஞ்சம் இளமையாக இருக்கேன், ஆனால் நீ ஐயோ நீ உங்கள் கற்பம் செத்து போச்சே, நீ ஆல்ரெடி கிளவி ஆகிட்டியே, நீ எப்படி? ஐயோ கர்த்தாவே சோத்திரம் இப்படியே ஓடுது வண்டி. இப்போ சாராள் என்ன பண்ணுறா? ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறா. என்னன்னு? வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு ஆண்டவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்ல. அவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டா இருப்பா, எப்படியாவது ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செஞ்சே ஆகணும். முக்கிய ஆட்டோ ஓட்டுற மாதிரி என்ன பண்ணுற? ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும், எப்படியாவது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அதனால நான் பிள்ளையை பெற்றுக்கணும். யோ நீ தானே புத்திக்கட்ட மனுஷனாக இருக்க. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை எடுத்து நம்ம எவ்வளோ சீரியஸாக வேலை செய்யணும். சரி ஓகே, இப்போ உன்னால் முடியல, பரவாயில்ல, நான் என் கருப்பு தான் செத்து போச்சு. இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு. நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கா, நான் செட் பண்ணி கொடுக்குறேன், நீ அவகிட்ட பிள்ளையை பெற்றுக்கோ அப்படின்னு சாராள் என்ன பண்ணுறா? அப்பா ஆண்டவருக்கே ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறா. கடைசியில் அதுவும் நடந்துச்சு. நடந்து முடிஞ்சோடனே இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறார். அப்பையும் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பாரும், எனக்காவது கொஞ்சம் நஞ்சம் இருக்கு, அவளுக்கு உள்ளதும் போச்சுடா, நொல்ல கண்ணான் ஆகி போச்சு, இப்போ நான் என்னப்பா செய்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு, நான் உனக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தான் திரும்பவும் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு குமாரனை தருவேன்றாரு. அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஒரு வாட்டி வரும்போதும். சொல்லி 25 வருஷம் ஆச்சு, சரி 13 வருஷம் ஆச்சு அந்த டைமில். அப்போ என்ன பண்ணுறாரு? இத்தனை வருஷமாக நான் காத்துட்ருக்கிறேன், சரி நான் எப்படியாவது நான் வந்து இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சே ஆவேண்டாம் அப்படின்ட்டு கடைசியில் நீ சொன்ன மகராசி, நீ சொன்னா நான் கேட்டுக்கிறேன் தாயி அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆகார்ட்ட போய் பிள்ளையை பெற்றாச்சு. பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே சக்காலத்தை சண்டை வலுத்துருச்சு. பார்த்தல என் வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒன்று, ஆமாம் எனக்கு வயிறே இல்லை. இப்போ புரியுதா யார் ஆசீர்வதிக்கப்பட்டவனு, நீயா நானா? யாருக்கிட்ட வேலை காட்டுற? புள்ள பிறந்தா அது ஏன் புள்ள? இவங்க 2 பேத்துக்குள்ள உனக்கு கர்ப்பம் உண்டாகிறதுக்கான தகுதியே கிடையாது. நீ என்னதான் எஜமானியாக இருந்தாலும் நான் தான். நான் பார்த்து வச்ச வேலைக்காரி நீ என்கிட்டே வா. வா கடைசியில் கொலாடி சண்டை மாதிரி ஆகிப்போச்சு அவங்களுக்குள்ள. என்ன ஆயிடுச்சு? இவளை பிடிச்சி வெளியில் துரத்துனாதான் நான் இங்கே ராணியாக எப்போவுமே இருக்க முடியும்ட்டு ஆபிரகாம்கிட்ட திரும்ப பஞ்சாயத்து வருது. நான் பார்த்து வச்சா அவள் என்கிட்டே வேலையை காட்டுறா, பிள்ளைய வச்சு என்கிட்டே விளையாட்டு காட்டுறா, இவளை வெளில தட்டி விடணும். ஆபிரகாம் திரும்ப போய் ஆண்டவரே பஞ்சாயத்து இப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுறது? எப்பா உன் பஞ்சாயத்துக்கு நானே ஹெல்ப் பண்ண முடியாது ராஜா, ஏன்னா நீ பெரிய லெவலில் பண்ணிட்டு வந்துட்ட வேலை, நீ ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு, அவள் சொல்கிறத கேட்டுக்கடான்ட்டார். கடைசியில் சாராள் என்ன சொல்கிறாங்க? ஆகார கெட் அவுட், ஐ சே யூ கெட் அவுட்டுன்ட்டா. சரின்னு ஆபிரகாம் கிளம்பியாச்சு. ஆகார் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறா, ஆமாம் ஆபிரகாம் தவறான முறையில் பெற்றெடுத்த இந்த பிள்ளைக்கு பேர் இஸ்மவேல்னு பேர் உண்டாகும். அவன் துஷ்ட மனுஷனாக தான் இருப்பான். நீங்கள் அனுபவிக்கலையா? இன்னைக்கு அனுபவிக்கலையா துஷ்ட மனுஷனை? தேவன் சொன்ன இன்னைக்கு பாருங்கள் எத்தனை கண்ட்ரீஸில் அவங்க, ஆனால் அவன் உன் சகோதரனுக்கு நேராக கையை எழுப்பிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்ட்டார். அப்புறம் திரும்ப சொல்கிறார், இந்த பாரு நான் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஒரு பிள்ளைய கொடுப்பேன்றாரு. ஐயோ முடியலப்பா நீ பண்ணுறது அப்படின்ட்டு திரும்ப வந்துட்டு சாராள் நகைக்கிறா. என்னன்ட்டு கொடுக்குறாராம் பிள்ளைய. ஏற்கனவே பட்டப்பாடு போதாது, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்து இப்போ நான் கொஞ்சம் என் புள்ளன்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தனை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ அதுவும் உள்ளது இல்லைன்னு போச்சு, இனிமேல் எங்கேருந்து புள்ள தரன்ட்டு சாராள் நகைக்கிறாள். தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு திரும்பவும் அதே காரியத்தை சொல்ல, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இப்போ என்னாச்சு? ஆபிரகாம் சொல்றாரு, சாமி முன்னாடியாவது எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு, அவளுக்கு உள்ளது ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ எனக்குமே போயிடுச்சுயா, ஒன்றுமே இல்லையா, இப்போ என்கிட்டையும் இல்லை அவகிட்டையும் இல்லை, என் வித்தும் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது, அவளுக்கும் வந்துட்டு கர்ப்பம் செத்து போயிருக்கு, எப்படியா நடக்கும்? இதுக்கு மேலே நடந்தால் அது நான் கிடையாது, எல்லாமே நீங்கள் தான் யா அப்படின்னு சொல்லி கர்ப்பம் செத்து போன பின்பும் தேவன் சொன்னார் என்று அவங்க 2 பேரும் போய் இணைஞ்சாங்கல்ல,
அங்கே பிறந்த குழந்தை தான் அற்புத குழந்தையாகிய ஈசாக்கு. சரி, இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் எப்படிங்க அழைச்சார் அவர் முன்னாடி? ஆபிரகாம் எப்படி அழைச்சார்? அழைப்பை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வரணும். நான் சொன்ன கதையில் அழைப்பை பிடிச்சிடணும் கரெக்டாக. ஆபிரகாம் என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காரு? தேசத்திற்கு தந்தையாக்கும்படியாய், ஜாதிகளுக்கு ஆசீர்வாதிக்கும்படியாய், பணக்காரனாக்கும்படியாய், ஐஸ்வர்யவனை ஆக்கும்படியாய், செல்வ சீமானாய் ஆக்கும்படியாய், அவன் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அவனுக்கு வாக்கு கொடுத்தபடி அப்படிதான் படைச்சிருந்தாரு இல்லையா? ஸோ அவர் என்ன பண்ணாரு? இடையில பஞ்சம் அது இதுன்னு வரும்போது நேரம் என்ன பண்ணார்? எகிப்தை நோக்கி மனைவியை கூட்டிட்டு போனாரு. போய் என்ன சொன்னாருங்க? அபிமலேக்கு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான்ல, அந்த ராஜா கிட்ட என்னன்னு சொல்லி விட்டாரு? இன்னைக்கு ஒருத்தன் அப்படி இருந்தான்னா அவனை என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? பைபிளில் தான் அந்த கதையெல்லாம் இருக்குது. ஆண்டவர் சும்மாலாம் எழுதி வைக்கல இதெல்லாம். அவருக்கு பொழுது போகாமல் இதெல்லாம் எழுதி வைக்கல. ஒன்றுத்துலேயும் அவர் பெரிய ரகசியங்களை வச்சிருக்காரு. ஆபிரகாம் எதுக்காக தன்னுடைய சொந்த பொண்டாட்டியை போய் ஒரு ராஜா கிட்ட கூட்டி கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து மாடு குதிரைலாம் வாங்கி வந்து இவர் தனியாக குடும்பம் நடத்திட்டு இருக்காரு? என்னன்னு இவர் வேலைக்காரோட சமைச்சுக்குமே சாப்பிட்டு ஜாலியாக இருக்காரு. ஆனால் பொண்டாட்டி எங்கே இருக்கா? என்னங்க நியாயமே இல்லையாங்க? இல்லை இந்த ஆண்டவருக்கு தான் கொஞ்சம் வேற யாராவது எடுத்துக்கூடாதா? இருந்து ஆபிரகாம் போய் சூஸ் பண்ணுவார். ஒருத்தனை ஊழியத்துக்கு அழைக்கிறாருங்க. எப்படி எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில்? ஆபிரகாம் தான் வேணுமா அவருக்கு? அவரை நம்பி தூக்கி அவர் என்ன வேலையை காமிச்சார் பார்த்தீங்களா? கடவுள் கடைசியில் தன்னுடைய சொந்த மனைவியை கூட்டு போய் எங்கே விட்டாருங்க? நான் என்ன பைபிளில் இல்லாத கதையை சொல்கிற மாதிரி முறைச்சு பார்க்குறீங்க? நான் எழுதுனதானே சொல்றேன், மாற்றி ஏதாவது பேசுகிறேன்னா? நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா தம்பிங்களா? நீங்கள் இந்த கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? பைபிளில் இருந்து தானே பேசுகிறேன். நீங்கள் ஏதோ கள்ள பிரசங்க பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க. திரும்ப என்ன பண்ணுறாரு? அதே ஆபிரகாம, என்னடா சொதப்புன்னு சொதப்புற, நீ என் புள்ளடா, நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்டா, உன்னை நான் நல்லா வச்சிருப்பேன்டான்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணுறாரு? அதே ஆபிரகாமை எடுத்து ஆபிரகாமோடு வேலை செய்கிறார். ஆபிரகாம் போன காலம் முன்பு ஈசாக்கு வரான். ஈசாக்கோடு வேலை செய்கிறார். ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்து செல்வ சீமானாயிருந்தானா. அதுக்கப்புறம் ஈசாக்கு முடியுது. அப்படியே வரானுங்க தீர்க்கதரிசிகள். தாவீது, சாலமோன், மோசே வரான். மோசே வந்து 400 வருஷம் அடிமைகளாக இருந்த ஜனங்களை எடுத்து அப்படி தூக்கிட்டு வரான். அவனை கொண்டு தேவன் பயன்படுத்துறாரு. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளையை யார் எழுதுறதுங்க? கொலை செஞ்ச மோசே தாங்க எழுதுறாரு. அவர் ஏற்கனவே கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணி தான் ஒதுங்கி நிற்கிறாரு. ஐயோ கொலை பண்ணிட்டமேனு அவனை தூக்கிய வச்சு எழுதுறான். கொலை செய்யாதிருப்பாயின்னு எழுதுறான்றாரு. என்ன ஆண்டவருங்க இவர்? ஏன் இப்படிலாம் பண்றாரு மனுஷங்கிட்ட? ஏன் திரும்ப திரும்ப நம்மளே நம்புறாரு? எதுக்கு நம்மளை நம்புறாரு திரும்ப திரும்ப? ஏன் தெரியுமா? ஐயோ நான் பெற்றது ஒத்த பிள்ளை, இத்த பிள்ளை விட்டா எந்த பிள்ளைகிட்ட போவேன்? இதுதான் அவர் நிலைமை. மனுஷன் மட்டும்தாங்க அவருக்கு கூடாரம். அவர் ஒரு சிலை செஞ்சாரு. அவர் பெருசா கார்டன்லாம் பண்ணாருங்க. ஊரே அமைச்சாரு, பூமியவே உண்டாக்குனாரு. அவர் ஒரு சிலை செஞ்சு நடுவில் வச்சாரு. இதாண்டா என் சாமின்னு. அது யாரு? அதான் ஆதாம். ஓ எஸ், அவருடைய ரத்தத்தின் ரத்தமாயும் மாம்சத்தில் மாம்சமாயும் இருக்கிறோம். அவர் உங்கள் கதையை கொடுத்து வெக்கப்படுவோர் அல்ல. ஆபிரகாம் கதையை பார்த்தே வெக்கப்படலைங்க. தாவீது கதையை பார்த்து, தாவீது 13 வயசுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவனை பார்த்து ராஜாவாக்குறேன்ட்டாரு. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்சவனை குடிச்சு என்ன பண்ணிட்டாரு? இவனை ராஜாவாக்குன்ட்டாரு. அவன் ராஜாவாகிறதுக்கு உடனே என்ன பண்ணிட்டான்? ஐயோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம், நம்மளே ராஜான்னு சொல்லிட்டாங்க. மறுநாளே போய் மிலிட்ரியில் போய் நல்லா ஜம்ப் பண்ணி ஓடி ஆடி எக்ஸசைஸ் பண்ணி சிப்பாயாக போய் அதிகாரியாக போய் இராணுவ தளபதி ஆகி அப்புறம் கர்னல் ஆகி பிரிகேடியர் ஆகி அப்புறமா அப்படி ராஜாவாயிடலாம் அப்படின்னு நினச்சானா? நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே உன்னை நான் பார்த்துறேன்டா, நீ தான்டா ராஜா. இந்த ஆட்டையே உன்னால் இவ்வளோ அழகாக பார்த்துக்க முடியும்னா இந்த ஜனங்களை நீ சூப்பராக பார்த்துப்படான்னு சொல்லிட்டு தாவீது உண்மையுள்ளவனை நம்பி தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. ராஜானா உங்களுக்கு புரியுதா? ராஜானா யாருங்க? அந்த காலத்தில் ராஜானா கடவுள் மாதிரிங்க. ராஜானா
கடவுள் மாதிரி சொன்னா உயிர் இருக்கும், சொல்லாட்டி புஸ்க் தலையை தூக்க அப்படின்னா போயிட்டு அவ்வளோதான். நீ எந்த கோர்ட்லேயும் போயெல்லாம் கேஸ் எல்லாம் போட முடியாது. தலை தூக்குனா தூக்கிடுவாங்க, செகண்ட் தான். ஒருத்தனை உயிர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? செகண்ட்ஸில் தூக்கிடலாம். அப்படிப்பட்ட இடம், அப்படிப்பட்ட இடத்த தராரு தாவீதை நம்பி. தாவீது என்ன பண்ணாரு? தாவீது என்னங்க பண்ணாரு? சொந்த இராணுவத்தில் இருந்தவனுடைய பொண்டாட்டி வேணும்னு புருஷனை கொண்டுட்டான். யாரு? இராணுவத்தில் கூட இருந்தா இராணுவ தளபதியவே போட்டுற, அவனை முன்னாடி சண்டைக்கு போகும்போது முன்னாடி தள்ளி விட்டு அவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு அவனை போட்டு தள்ளதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி நான் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு இராணுவ தலைவரின் மனைவி வேணும்னு சொல்லிட்டு பச்சை பாலுக்காக என்ன பண்ணுறான்? ஒரு கொலையை செய்தவனாய் ஆகிறான் தாவீது. தாவீதின் வம்சத்திலே பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சில பேருக்கு ரொம்ப ஆழமாக சத்தியம் உள்ளே போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ டாடி. அப்புறம் தாவீது இந்த சொதப்பி முடித்த உடனே சாலமோன் வராரு. ஆடாடாடாடா, சாலமோனு கதையெல்லாம் படிச்சிங்கன்னா ஆடாடாடாடா, என்னடா படம் எடுக்கிறீங்க? படம் எங்கள் சாலமோன் படத்தை எடுங்கடா. சும்மா 100 வருஷம் ஓடும். ஜக 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 1000 பொண்டாட்டியாச்சே. ஒரு பொண்டாட்டிக்குன்னு ஒரு படம் எடுத்தாலும் 1000 படம் எடுக்கணும். அப்போ தான் சாலமோன் கதையை முடியும். என்ன ஆண்டவரே, ஏன் இப்படி இவங்களா சூஸ் பண்ணி என்னை மாதிரி ஒருத்தனை சூஸ் பண்ணிக்கூடாது, நல்லவன்லாம் நான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஐயோ, நம்ம கதையை கேட்டால் ஊரே நாரும். ஸோ சாலமோனை எடுத்து சாலமோன்கிட்ட வேலை செய்கிறார். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு. ஒருத்தரோட நெகேமியா, எரேமியா, எசேக்கியேல், எல்லாரோட ஒர்க் பண்ணுறார். அப்படியே ஒருத்தங்க மூலமாக மோசேக்கு தேவன் வெளிப்படும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் பார்த்து சொன்னார் நான் உன்னுடைய சிநேகிதன் அப்படின்னாரு. தாவீதை பார்த்து சொன்னார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னாரு. ஒருத்தனுக்கு எல்ரோயி, ஒருத்தனுக்கு யெகோவா ஈரே, எல் ஷடாய், என்னென்னவோ பேர் சொல்லி எப்படியோ தன்னை காமிக்கிறார் மக்களுக்கு. டேய், நான் என்ன சொல்ல வராரு? ஐயோ, நான் உன்னை நேசிக்கிறேன்டா, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. இந்த ஐ லவ் யூக்கு இவ்வளோ அர்த்தம் வச்சிருக்காரு. எல் ஷடாய், எலோஹீம், எல்ரோயி, இப்படி ஒருத்தட்டையா பேசி அப்பவும் புரியல. அப்பவும் இவங்களுக்கு எப்படி தோணுது? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், கோடாலி தூக்கிட்டு வர்ற மாதிரியே தான் கேட்குது நமக்கு. அவர் என்ன எப்படி கூப்பிடுறாரு? ஆதாமே ஆதாமே நீ எங்கப்பா இருக்க, இப்படி தான் கூப்பிடுறாரு. ஏன்னா டெய்லி எப்படி கூப்பிட்டாரு? அப்படி தான் கூப்பிட்டாரு. இன்னைக்கு நாப்புல மாத்தியா கூப்பிடுறாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்காரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் இந்த ஒரு வெளிச்சம் போதும் உங்களுக்கு, இந்த ஒரு வெளிச்சம் போதும். கர்த்தர் நல்லவர். அந்த ரெவலேஷன்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்ற ஒரு வெளிச்சம் போதும். உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும், உங்கள் சந்ததிகள் பிரகாசம் அடையும். சரி, கதைக்கு வருவோம். மணினாச்சு, சரி 40 நிமிஷம் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணாரு? இந்த கதையெல்லாம் ஓட்டி கீட்டி சொல்றாரு. இயேசு வந்துட்டார். இப்போ சீனுக்குள்ள யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார். இயேசு வந்த உடனே சொல்றாரு, என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உலகின் ஒளியாயிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே நீயே இந்த உலகத்தின் வெளிச்சம்னாரு. நீ வெளிச்சமா இருப்பாய், உப்பா இருப்பாய்னாரு. சார், நீங்க போன வாரம் வேற மாதிரி சொன்னீங்க சார். அது போன வாரம், இது இந்த வாரம்ட்டார் கேட்டதுக்கு. நீ தான் வெளிச்சம். என்னப்பா நீங்க எப்ப பாரு நீங்க ஒரே குளறுபடியா இருக்கீங்களே. எந்த நேரமும் அங்கேயே போடணும், இங்கே குத்தணும், அங்கே குத்தணும், 10 வாட்டி மோகலாம் போடணும், இதே பேசிட்டு இருக்காதீங்கப்பான்னு கூப்பிட்டு, இயேசு எளிமையானவர். சொல்லுங்க, இயேசு எளிமையானவர். நம்மளை மாதிரி
இங்கே வா காக்கா கதை சொல்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாராம். அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். அந்த 2 பிள்ளையில் ஒரு பிள்ளை அப்பா பேச்சை கேட்காம இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் விபச்சாரிக்கிட்டையும் குடிகாரன்ட்டையும் போய் காசை அழிச்சிட்டு அப்பா அதாவது அந்த காலத்தில் தகப்பன்கிட்ட இருந்து ஒருத்தன் பிரிகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்க இப்போவே சொல்கிறேங்களேன், அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்தை திருப்பி கேட்டால் என்னங்க அர்த்தம்? அப்பா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்பா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்பாவை உயிரோடு இருக்கும்போதே கொண்டுட்டு தான் போகிறான் சொத்தை வாங்கிட்டு. இந்த அப்பா அவன் வருவார்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. எப்படி? இன்னைக்கு வருவானா, நாளைக்கு வருவானா, தினந்தோறும் அந்த பட்டணத்தின் வாசலில் போய் என் புள்ள வருதா 1, என் புள்ள வருதா 2, என் புள்ள வருதா 365, என் புள்ள வருதா 570, என் புள்ள வருதா. ஏங்க ஒரு சொத்தை அழிக்கணும், குடிச்சும் விபச்சாரிக்கிட்டையும் போய் அழிக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? சொத்துங்க, சொத்துனா சும்மா கிடையாது, பரம்பரையாக சேர்த்து வச்ச சொத்து. போய் அழிச்சிட்டு கடைசியில் வரும்போது இந்த அப்பா என் புள்ள செத்து போயிட்டான், ஆனால் இப்போ உயிரோடு வந்துட்டான். அவன் வரும்போது என்ன சொல்லிட்டு வரான்? லூக்கா 15 அவன் வரும்போது என்ன சொல்லிட்டு வரான்? எங்கள் அப்பாட்ட நான் திரும்ப போய், அப்பாலாம் இல்லை எப்பா நீ வேலைக்காரனா சேர்த்தா, வேலைக்காரனை சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் போடுறேன், அதுக்கு ஏதாவது தகுதி இருந்தால் தகுதியை நான் என்ன வேணா தகுதிப்படுத்திக்கிட்டு உங்களை நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன். இப்படிலாம் ப்ரேயர் மேலே ப்ரேயர், நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, இப்படிலாம் ஜப குறிப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு வரான். கர்த்தாவே 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 அப்பா அப்பா அப்பான்ட்டு அப்பாட்ட வந்துட்டு, எப்பா இந்த மாதிரி நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நான் உங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும். வாப்பா நீ வாப்பான், மோதிரம் எடுத்துட்டு வாப்பா, என் புள்ள செத்து போட்டா நீ உயிரோட வந்திருக்கான், என்ன பேச்சுக்கு வளரும், என்னடா கடகடன்னு பேசணும், போய் பார்ட்டிக்கு ரெடி பண்ணுங்கடா, மாடாடிங்கடா, பார்ட்டிடா இன்னைக்குன்ட்டாரு. எப்பா ஜபத்தையாவது பேசி முடிச்சுக்கிறேன்ப்பா, ஒன்றும் பேசுறான், நீ வா என் செல்லக்குட்டி, நீ வந்ததே எனக்கு போதும், நீ வந்தது எனக்கு உயிர் வந்தது மாதிரிடா, நீ செத்தது நான் செத்த மாதிரி, நீ உயிரோட வந்தது நான் உயிரோட எஞ்ச மாதிரி. என்னையா கடவுள், நமக்கு கிடைச்ச மாதிரி கடவுள் உலகத்தில் எவனுக்கு இல்லையே. சொல்றாரு, கூடவே ஒருத்தர் இருந்தான், அப்பாவும் இருந்தாரு. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஐயோ அவன் மோசம், அவன் கர்த்தருக்கு தூரமாய் போய்விட்டான். அவனை அப்பா கிட்ட போய் சொல்றான், உன் மகன் இருக்கான்ல, உன் மகன் அவன் கர்த்தருக்கு தூரமா போயிட்டான் தெரியுமா, உமக்கு விரோதமா செய்யறான் தெரியுமா, அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான், அங்க போய் பேசிகளோட இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தான். டெய்லி ஜெபம், அப்பாட்ட என்ன ஜெபம் டெய்லி, உன் புள்ள அங்க போனான், இங்க போனான், அங்க போனான், இங்க போனான், இவன்கிட்ட பழகுனான், அவன்கிட்ட பழகுனான், உன் சொத்தெல்லாம் இப்படி அழிக்கிறான், அது பண்றான், ராஸ்கல் உன் பேரை கெடுக்கிறான், உமக்குன்னு இந்த பூமியில சேர்த்து வச்ச எல்லா பேரையும் கெடுத்து நாசப்படுத்துறான், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்பாவை வச்சுக்கிட்டே, அப்பாவை இறந்தவன் மூத்தவன், அப்பாவே இல்லைனாலும் அப்பா தாண்டா எனக்கு எல்லாமே திரும்பி வந்தவன். முத்திரை மோதிரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, முத்திரை மோதிரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இயேசு வந்துட்டாரு. இயேசு வந்து என்ன சொல்றாரு, எப்பா நானே உலகத்தின் ஒளி, நானே வெளிச்சம், நானே வழி சத்தியம் ஜீவன் எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு காக்கா கதை சொல்றாரு. இப்போ இந்த கதை சொல்லி முடிச்சிட்டாரா, அப்புறம் காக்கா கதை சொல்றாரு. இங்கே வாயேன், எதுக்கு ரொம்ப கவலையாக இருக்க, மூஞ்சி ஏன் ரொம்ப வாடலாக இருக்கு, என்ன காலையில் கறி செய்யலையா வீட்டில், குழம்பு நீ கறி வைக்கலன்னு கோவமா, இங்கே வா என்னன்னு கூப்பிட்டு, இந்த பாரேன் அந்த காக்காவை பாரேன், என்னைக்காவது சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டுருக்கா, அது பாடுறா நிறச்ச நேரம் சாப்பிடுதுப்பா, நினச்ச நேரம் சாப்பிடுது, நினச்சதெல்லாம் சாப்பிடுது. இந்த குருவியை பாரேன் எப்படி அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கு பாரேன். சாலமோன் இருக்குல்ல, சாலமோன் இருக்கானே, சாலமோன்றீங்களே இந்த 1000 முண்டாட்டிக்காரன், எப்பா அவன் தான்ப்பா உலகத்துல பெரிய பணக்காரன், அவன் போடாததை கூட இந்த குருவி போட்டுருப்பா ட்ரெஸ்ஸு. சாலமோனுக்கு அவங்க அப்பன் தாவீது சேர்த்து வச்சான், இந்த குருவிக்கு யாருப்பா சேர்த்து வச்சது அப்படின்னு கேட்குறாருங்க. ஆமாம், கேட்டு சொல்கிறாரு, என்ன கதை புரிஞ்சிச்சா, நான் என்ன சொல்ல வரேன்னாவது புரிஞ்சிச்சா?
என்ன சொல்றாரு? அதை எடுத்து படிங்க, அந்த வசனத்தை எடுத்து படிங்க. அடைப்புகள் எல்லாம் புடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். என்னைக்காவது கவனித்து பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்லை நேரம் இல்லை தம்பி அப்படின்றீங்களா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. நாளை காலையில் அப்படியே ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு, என் மனைவி கூட போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போ போனாலும் வானத்தை தான் பார்த்து வருவா. அந்த மேகத்தை பார்த்தீங்களா, அந்த சூரியனை பார்த்தீங்களா அப்படின்ட்டே வருவா. அந்த மாதிரி ஆகாயத்தை பாருங்க, அப்பா படைச்சி வச்சது. அப்படியே அந்த குருவிகளை பாருங்க. படிங்க சிஸ்டர். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவங்களை பரமபிதா யார் பிதா? யாரு பிதாங்க? ஐயோ உங்க அப்பா சோறு போடுறாருப்பா அதுக்கெல்லாங்கிறாரு. ஏங்க சொல்றது யாரு? நம்ம அப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் பிதாவிடத்தில் வந்தேன், நான் பிதாவின் நேசகுமாரன். இப்ப நான் சொல்றேன், அந்த காக்காவுக்கு சோறு போடுறது உங்க அப்பாங்கிறாரு. படிங்க. அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என்னப்பா இதை போய் இதுக்கு மேல நான் உனக்கு சொல்லணுமா? அந்த காக்காவோடப்பா நீ கேவலமா போயிட்ட, ஏன்டா என் மனத்தை வாங்குறீங்கன்ற மாதிரி இல்லை அவர் சொல்றது. இந்த காக்கா குருவி விடவா நீ கேவலமா போயிட்ட? உன் சோத்துக்கும் உன் உடைக்கும் நீ தங்குற வீட்டுக்கும் இந்த பூமியில் வாழ்கிற சின்ன சின்ன கிடைக்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக உட்காந்து அழுதுகிட்டு கிடக்கிற, ஜோம் பண்ணிட்டு கிடக்கிற. ஆண்டவரே செய்வீரா, செய்ய முடியுமானால் எப்படியாகிலும் ஆண்டவரே, எப்படியாகிலும் இந்த திருமணத்தை, ஆண்டவரே எப்படியாகிலும் இந்த வீட்டை, ஆண்டவரே எப்படியாகிலும் என் கடனை, இப்படிலாம் அசிங்கப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் ஆண்டவர் அசிங்கப்படுத்துவோம் நம்ம. ஏங்க நான் சொல்றது புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அப்பா சொல்றாரு, உங்கள் பரமபிதா, உங்கள் பரமபிதா, உங்கள் பரமபிதா. அந்த இயேசு தான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் என்னெல்லாம் இல்லை? அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அந்த துக்கம் இல்லை, அங்கே நோய் இல்லை, அங்கே மரணம் இல்லை. ஏசப்பா சொல்லி கொடுத்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஏங்க நம்ம ஜெபம் தான் நம்பிக்கை இல்லைங்க, அவர் ஜெபத்துக்காவது நம்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன். மரணம் இந்த பூமியை ஜெயிக்கும், அது ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டாயிற்று. நம் பார்க்கிற விதமாய், நாம் மாம்சத்திலே பார்க்கிற விதமாய் நடக்கும். இது நான் சொல்லலை, இயேசு சொன்னார். இயேசு கூட சும்மா சொல்லிட்டு போல, நீ இதையே ஜோம் பண்ணுறான்ட்டாரு. நான் சொன்னாதான் உனக்கு நம்பிக்கை, நம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும், நீ ஜோம் பண்ணியாவது விசுவாசத்தை வளர்த்துக்கோன்ட்டாரு. இது யார் கரெக்டாக செய்கிறா? கத்தோலிக்கர்கள் கரெக்டாக செய்கிறானுங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுவதில்லை, பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு அவனாவது டெய்லி சொல்லியாவது பார்க்குறான். இல்லை, நம்ம நிலைமை ரொம்ப பாவமாக இருக்குல்ல நம்மளை நினச்சாலே. இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய அன்றாட தேவைகளுக்கும் அன்றாடமாக நமக்கு தேவைப்படுகிற எல்லா காரியங்களுக்காகவும் ஜபிக்கும் போதே கூட நம்ம எப்படி ஜெபம், ரொம்ப பரிதாபமான மேலையில் ஜெபம் பண்ணுறோம். எப்படியாவது செய்யுங்கப்பா, எப்படியாவது செஞ்சுருங்கப்பா. ஏங்க ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரிஞ்சிச்சுங்க தெளிவு. அதனால தாங்க தாவீதை பார்த்து அவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். எப்படி சொல்றாரு தெரியுமா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், நான் செய்த கிரிகளின் நிமித்தம் அல்ல. ஏன் நான் நம்ம நல்ல மேய்ச்சலின் ஆடு வச்சிருக்கிறனால கிடையாது, நான் எவ்வளோ பர்ஃபெக்ட்னால கிடையாது, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின்
பாதைகளில் நடத்துகிறார். என்னடா ரெவலேஷன் அவனுக்கு, ஆடு மேய்க்கிறவனுக்கு. அதனால தான் சொன்னார் இவன் இருதயத்துக்கு ஏற்றவன்னாரு. ஆமாம், பச்சைபால்கிட்ட போயிட்டு 1 வருஷ காலமாக குடும்பம் நடத்திட்டாங்க. பிள்ளையை பெற்றுட்டான், புள்ள செத்து போச்சு, போயிட்டு ஊன்னு அழுகிறான். ஆக்சுவலாக ராஜா வந்தால் என்ன பண்ணணுங்க? ராஜா வந்தால் என்ன பண்ணணும்? பலியை செலுத்து, பலியை தீர்த்துடலாம். அவன் ராஜாங்க 50,000 ஆடை கூட வெட்டிடுவான், இஸ்ரேல் ஃபுல்லாக ரத்தமாக்கி விட்டுருவான். நான் பலி செலுத்துறேன் என் பாவம் போகணுன்ட்டு. அவன் சங்கீதம் 55 தெளிவாக சொல்லிட்டான், ஐயா நீ பழியை விரும்புறதுலன்னு எனக்கு தெரியும்யா. நீர் பழியை விரும்புகிற தேவனாக இருந்தால் நான் எவ்வளோ ஆட்டை வெட்டிடுவேன். நீர் பழியை விரும்புகிறவர் அல்ல, நீர் என் இருதயத்தை விரும்புகிறவரப்பா அப்படின்னு அவர்கிட்ட வர்றதுனால தான் சொல்கிறாரு, டேய் நீ என் இருதயத்துக்கு ஏற்ற வேண்டா, நீ வேற ரகம்டா அணின்றாரு. அந்த வம்சத்தில் தாங்க இயேசு வராரு. அந்த வம்சத்தில் தான் இயேசு வராரு. ராகாப் என்ற ஒரு வேசி இருந்தால் ஜீனியாலஜியில் அவ பேரையும் உள்ள எழுதிட்டாங்க. இந்த ரவுட்லேயும் நான் தாண்டா வரேன்னாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருவரும் கைவிடப்படுவர்கள் அல்ல, ஒருவரும் கைவிடப்படுவர்கள் அல்ல. இயேசு வந்தாச்சு, பூமியில் ஊழியம் செய்கிறாரு, சொல்லிட்டாரு என் பிதா என் பிதா என் பிதான்னு சொன்னவர் கடைசியில் இப்போ என்ன சொல்லிட்டாரு? உங்கள் பிதான்ட்டாரு. உங்கள் பிதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? நீயே வெளிச்சம், நீயே வெளிச்சம், நீயே உப்பு, நீ இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறாய், நீ இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டார். அப்போஸ்தலர்களை உருவாக்கிட்டாரு. அப்புறமா என்ன தெரியுமா சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவர்கள், மார்க் 16 17 விசுவாசிக்கிறவர்களால், என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும், சாவுக்கு ஏதுவான யாவொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருந்தது? இது அப்போ இயேசுதான் வந்து இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? என்ன நம்பிட்டல்ல, இப்ப நீ செய்வ இதான்ட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு அடுத்த லெவலு, நீ என்னிலும் பெரிய காரியத்தை செய்வன்றாரு. என்ன என்ன ஏன் இப்படிலாம் அப்பா நம்மளை வச்சு சோதிக்கிறாருன்ற நான். எதுக்கு எங்களை இவ்வளோ நம்புறீங்க? நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? எங்களையே இப்படி நம்புறீங்க? அதை செய்வ இதை செய்வ, செத்தவங்களை எழுப்புவன்றீங்க, சுகமாக. ஐயோ இதெல்லாம் என்னால் தாங்க முடியல. ஏன்னா நம்மலாம் பேதுருவா இருக்கிறதுனால நமக்கு அந்த எண்ணம் வருது. ஐயோ இது எனக்கு தகுதி அல்ல, என்ன விட்டுருக்கப்பா அப்படின்ட்டு உழுகுறான் பொத்துன்னு. ஏய் ஏன்னா மீனுக்கே இப்படின்ட்ட உன்னை மனுஷனை பிடிக்கிறோன்னா மாத்திரன்றார். நீங்கள் மனிதர்களை பிடிப்பீர்கள். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்கள் அவர்கள் செய்த காரியத்திலும், இயேசுநாதர் இந்த பூமியில இருந்து செய்த காரியத்திலும் அதிகமாய் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஓ ரணமா ஷியாரகோ துரோமகோ லமஹா பிரபலா ரிதனமா கிரபலபரமோ. இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, அவன் சட்டையை பார்த்தியா, அவன் பேச்சை பார்த்தியா, அவன் நடையை பார்த்தியா, இவன்லாம் ஊழியக்காரனா, இப்படிலாம் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? நீங்கள் எத்தனை பேரை பேசுனீங்களோ அத்தனை பேர் இப்போ பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டு இருப்பான். ஐயோ ஆண்டவர் வேணும்னே இப்படி பண்ணுறாருங்க. ஆமாம், நான்லாம் இப்படி பேசினதுனால தான் என்னை தூக்கி நிறுத்திட்டாரு. ஆமாம், அவர் நன்மையால் அடிப்பார், டப்பு டப்பு டப்புன்னு. எப்படி அடிப்பார்? நன்மையால் அடிப்பார், நன்மையால் அடிப்பார் உங்களை. ஆமாம், பணம் தானே உங்களுக்கு பிரச்சனை, அள்ளி உன் மண்டையில கொட்டுவார் பணத்தை. கொட்டுன்னு கொட்டுவார். வச்சுக்கோ, என்ன பண்ண போறே பண்ணுவார். அப்புறமா போய் ஐயோ எதுக்கு நான் பகுதி பாத்திரவான இல்லப்பா என்ன தூக்கிருப்பேன். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்று இதை விட பெருசாக பண்ண போகிறேன், வா எங்கடன்னு அழைச்சிட்டு போயிடுவார். நான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் திறந்திருக்கட்டும். தேவன் இன்று உங்களுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். உங்கள் மேலே தேவன் வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு, ரொம்ப பெரிய அபிஷேகம். உங்களை நம்பி
உங்களை உண்மையுள்ளவர் என்று நம்பி அவர் இன்னும் செய்வார், இதற்கு மேலும் செய்வார். அவர் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவ்வளோ ஆரானாமோ ஷியாராமோ பிரபலகா ரியாதானாமோ. உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். ஒரு 5 minutes நம்ம டங்ஸில் ஜோம் பண்ண போகிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு அப்பாவை குறித்த நன்மையில் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சோ அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாய் மாறும் என்று. உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்குமான பதில் அவருடைய தொடுதலில் நடக்கும். ஆண்டவர் உங்களை தொடப்போறாரு, உங்களுடைய உள்ளத்தை தொடப்போறாரு, உங்கள் சரீரத்தில் அதை பார்க்க போறீங்க. அவருடைய அக்னி உங்களை நிரப்புகிறது. எல்லா மத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நொடி பொழுது இந்த சபையை விட்டு, இந்த கூடாரத்தை விட்டு அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக. ஓ, இது உங்களுடைய வாய்ப்பு, 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 வாய்ப்பு. ஓரா நாமா ரியாலா நாமா ஓஹோ ராபா ஷியாராமா கோரோதோ லோனோ ரோஹோ துராலாபா ரிமலானா ஹதியாரா நாமா கிரபலோ ரோதோ தோனோ மாஷா பிரியாலானா ரியாரா தோரோ லோரோ லோனோ ரோதோ ரோபோ அலானாமா ஷியாரா கபாராமோ பாபா 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 யாக்கரா தியா கியா கயா கயா கோ ஆஷா யாக்கி 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 யாக்கியோ ஆஷா Piara lo 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 yara rama marama yara bokrabo miana la 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 yari duro goduna nama nama shakati yakaba papa para polapo wa niara le 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 la 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 lo அந்நிய பாஷை இதுவரைக்கும் அந்நிய பாஷை பேச முடியாதவர்கள் இப்ப பேச முடியும். I release in the name of Jesus. நீங்கள் இப்பொழுது அந்நிய பாஷையை பேச முடியும். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் அப்படிங்கிறாரு. ஹோ ஆஷா பாபா பாபா பரானே யாரா கோபா பாலேனா ஹேரா திலானா கோத்ரோமாலோ பராபோ. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இந்த தேசத்தின் படைத்தளபதியை மாற்றுகின்றார், அவருடைய ராஜ்யத்தின் படைத்தளபதியை உன்னை மாற்றுகின்றார். உன் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சுக்கிறார் அப்பா, பயங்கரமான நம்பிக்கை வச்சுக்கிறார். உனக்கு டங்ஸில் பேசணும்னு ஆசையா, அந்நிய பாஷையில் பேசணும்னு ஆசையா, கையை தூக்கு கம் 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 கம். அந்நிய பாஷையில் பேசணும்னு ஆசையா, கையை தூக்கு 2 கை தூக்கு. கம் 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 க்ளோஸ். நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுவேன். இப்போ ஆவி என்னோட அக்கினி உன் மேலே சூழப்படும். பயப்படாத, தைரியமா இரு. ஆண்டவர் உன்னை நிரப்புறாரு. வாயை திறந்து அந்நிய பாஷையில் பேசி, இப்போ அந்நிய பாஷை பேசுவேன். வா ரா ஹாலா மாஷா காப்பா பேசு பேசு பேசு. ஓரா நாம ரியா லா பரோ ஹொல்லு துரு மக்ரா பலோ புரா பஷோ கையை தூக்கு. ஹாப்பியா மரா பலோ பராபோ யா காலா பாபா ராபோ லோ லோ துனு மரா பாஷா கரா பாபா ராபாலாமா ஹப்பா பாப்பா 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 பாப்போ. கைவிட மாட்டார். கைவிடாத நல்ல தாக்கம் இருக்காரு. வாழ்க்கையில் எதற்கும் பயப்படாத. எட்டாத உயரத்துக்கு போவார். வாய்களை தர அவங்க நிரப்ப வேண்டார். இப்போ கையை தூக்குங்க. உங்கள் ஆண்டவர் இப்போ ஆவியால் நிரப்ப போகிறாரு. ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குறாரு. ஒரு அக்கினிமயமான இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறாரு. உங்களை முழுசமாக பரிசுத்தப்படுத்துறாரு. உங்களுக்குள்ள பாவம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுக்குள்ள பாவம் இல்லை, அந்த பாவத்தை நான் சிறுவையில் சுமந்துட்டேங்கிறாரு. உங்களை நம்பி இன்னும் பல கோடிகளை தருவேங்கிறார். உங்களை நம்பி பல கோடிகள் கொடுக்கப்படும்.
ரிசீவ் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க அவர்கிட்ட. பின்னாடி தள்ளிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், பிடிச்சிருவேன். யா 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 வா 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 ரானா மா குரோபோ லோகோ ரோதோ லோரோ ரோமோ ஹாஷியாரா காமராமா லோகோ ரபோ. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புது. அவருடைய எஸ் எஸ் அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புது. அக்கினி உங்களை சூழ்ந்துருக்கு. உங்ககிட்ட பிசாசு வர முடியாது, உங்களை நெருங்க முடியாது. கண்ணை மூடி நல்லா கையை தூக்குங்களேன். ஆராமாஷ்யா கராபோ. அப்படியே விட்டு கொடுங்க ஆவியானவருக்கு. உங்களை தள்ளுது பின்னாடி, நீங்கள் உங்களை முயற்சி பண்ணி நிறுத்துறீங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அவரை உணர்ந்து கொள்ளுங்க, அவரை உணர்ந்து கொள்ளுங்க, அவரை உணர்ந்து கொள்ளுங்க. சரீர சுகத்தை பேசுகிறேன். அப்பாவுடைய தொடுதல் உங்கள் மேலே இருக்கு. ஓ அக்னி 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 அக்னி. நீங்கள் எஸ் 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 அந்நிய பாஷைகளை பேசுவீங்க, அந்நிய பாஷைகளை பேசுவீங்க, அந்நிய பாஷைகளை பேசுவீங்க, அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள். ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. திரளான மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். திரளான மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியான். கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்ஸை அமைதியா சொல்றாரு. God is going to do many things in your life today. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவு 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 தெளிவு. ஓ எஸ் 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 தெளிவு 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 தெளிவு. எஸ் 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 எஸ். இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் செல்லும்
இணையாலும் பரிசுத்தரே
எல்லா புகழும் எல்லா துதியும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுவே அமராத புயல் கூட அமர்ந்திடுவே அசையாத மலை கூட அசைந்திடுவே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எல்லா புகழும்
பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. தானாக முன் வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன் வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. Thank you, Father. Thank you. Thank you, thank you, thank you, thank you. இயேசுவுக்கே. Yes, 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 yes. I want to tell you one thing. இந்த கைகளில் மிராக்கல்ஸ் நடக்கும். God is telling, I will use this hand not only for drums playing. I will make you testimony. இந்த கைகளை அற்புதங்கள் செய்வன்றாரு. என்ன பார், you trust him. அப்பா உன்னை நம்புறேங்கிறார். நம்புறதுக்கு ஒரு அப்பா இருக்கு. தலையில் குத்தப்படும், குற்றம் இருக்க மாட்டேன். யார்கிட்ட வச்சு பார்ப்பேன், உயர்ந்த இடம்ல வச்சிருக்கான். பணம் பண்ண முடியாத உயரத்துக்கு போவேன். வச்சு உன்னை அழகு பார்ப்பேங்கிறாரு. Trust Father. Trust Father. He trusts you. You trust him. Okay. Thank you. Thank you. In the name of Jesus we pray. Amen. 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 தந்தை போலாற்றுபவர்